வணக்கம். பெங்களூர்ல பேஞ்ச ஒரு சாதாரண ஆலங்கட்டி மழை, அது எப்படி பில் கேட்ஸ், போர், உலக அரசியல்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். ஒரு ஆலங்கட்டி மழை பில்கேட்ஸையும் ஒரு நாட்டுல நடக்கிற போரையும் இணைக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு ஆய்வு இப்படிதான் சொல்லுது. அது என்னன்னு விரிவா பாப்போம். இந்த கதையோட ஆரம்பம் நம்ம பெங்களூர்ல தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆனா அது நாம பாக்குற மாதிரி ஒரு சாதாரண மழை அல்ல. அங்கிருந்தவங்களும் விவசாயிகளும் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு. அதாவது அந்த ஆலங்கட்டி ரொம்ப பெருசா கோலிகுண்டு சைஸ்ல இருந்ததா. கார், பயிர் எல்லாத்தையும் சேதப்படுத்திடுச்சு. அது மட்டும் இல்ல, அது உருகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருக்கு. அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே இருந்திருக்கு. விசித்திரமா அதிலிருந்து ஒரு மாதிரி எண்ணெய் வாசனையும் வந்திருக்கு. அதனால இத ஒரு விஷ தண்ணின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்வளோ விசித்திரமா ஒரு மழை பெய்ய என்ன காரணமா இருக்கும்? இங்கதான் ரெண்டு பெரிய தியரி முன்னுக்கு வருது. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது. தியோரி நேரா பில் கேட்ஸ கை காட்டுது. அவரோட சர்ச்சைக்குரிய காலநிலை திட்டங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுது. ஏன் பில் கேட்ஸ் மேல சந்தேகம் வருதுன்னா, புது விஷயங்களை சோதனை பண்ண இந்தியா எங்களுக்கு ஒரு லேப் மாதிரின்னு அவர் சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. இத வச்சுதான் இந்த ஆய்வு பேசுறவங்க அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. முன்னாடியும் அப்படி நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியால புது தடுப்பூசி, ஜிஎம்ஓ மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இந்தியாவை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த காலநிலை பொறியியல்ங்கிற பேர்ல சில விஷயங்களை பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பில் கேட்ஸ் ஒரு டீப் ஸ்டேட் ஏஜென்ட், அதாவது ஒரு ரகசிய உலகளாவிய குழுவோட முகவர்னு சொல்றாங்க. இந்த புயல் கூட அவர் ஃபண்ட் பண்ற ஒரு டெக்னாலஜியோட விளைவா இருக்கலாம்னு ஒரு சந்தேகம். அந்த டெக்னாலஜி பேரு தான் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசோல் இன்ஜெக்ஷன், அதாவது SAI. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எரிமலை வெடிச்சா எப்படி சாம்பல் மேல போய் சூரிய ஒளிய மறைக்குமோ, அதே மாதிரி செயற்கையா சில கெமிக்கல்ஸை வளிமண்டலத்துக்கு அனுப்பி பூமியை கூல் பண்ண முயற்சி பண்றது. அந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த மழையோட கலந்து பெஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இந்த தியரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல ஒரு ஆலங்கட்டி இயற்கையா எப்படி உருவாகுது, செயற்கையா எப்படி உருவாக்க முடியும்னு சின்னதா ஒரு சயின்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவா ஆலங்கட்டி மழை எப்படி உருவாகுதுன்னா, இடிமேகங்களுக்குள்ள இருக்கிற காத்து தண்ணி துளிகளை வேகமா மேல உறைநிலைக்கே கொண்டு போகும். அங்க அந்த தண்ணி துளிங்க பனிக்கட்டியா மாறும். அப்புறம் அந்த பனிக்கட்டிங்க மேகத்துக்குள்ளேயே மேலும் கீழும் சுத்தி இன்னும் தண்ணிய சேர்த்து பெருசாய்க்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல ரொம்ப கனமாகி காத்துல நிக்க முடியாம கீழே விழும். இதுதான் ஆலங்கட்டி மழை. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, பெங்களூர்ல நடந்த இந்த நிகழ்வு இப்படி இயற்கையா நடந்ததா, இல்ல யாராவது இதை தூண்டி விட்டாங்களா? இதுதான் நம்மள ரெண்டாவது தியரிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த தியரி படி இது ஒரு சோதனை இல்ல, ஆனா ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் நடந்த ஒரு போரோட எதிர்பாராத விளைவு. சரி, வாங்க அந்த ரெண்டாவது விளக்கத்தையும் பாத்திரலாம். இது இந்த விசித்திரமான ஆலங்கட்டி மழைய உலகத்துல நடக்கிற இன்னொரு பெரிய சம்பவத்தோட இணைக்குது. இந்த தியாரி என்ன சொல்லுதுன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த மோதல்ல அங்க இருந்த எண்ணெய் வயல்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அதுலேந்து வந்த புகை மண்டலம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இந்தியா வரைக்கும் வந்துருச்சு. அந்த புகையில இருந்த மாசு இங்கே இருந்த மேகங்களோட கலந்து ஒரு விதமான விஷ மழையா பெஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த எண்ணெய் வாசனையும் மெதுவா உருகிற தன்மையும் இருந்திருக்குன்னு இந்த தியரி சொல்லுது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு தியரியும் ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஒன்னு பில் கேட்ஸ் திட்டமிட்டு செஞ்ச ஒரு காலநிலை சோதனைன்னு சொல்லுது. இன்னொன்னு போர்னால தற்செயலா நடந்த ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடோட விளைவுன்னு சொல்லுது. காரணம் என்னன்னு பார்த்தா, முதல் தியரி செயற்கையான மேக விதைப்புங்கிறது, ரெண்டாவது தியரி எரியற எண்ணெயால மேகங்கள் மாசுபட்டதுன்னு சொல்லுது. இதுக்கு ஆதாரமா கேட்ஸோட புவிசார் பொறியியல் ஆர்வம் முதல் தியரியிலையும், ஆலங்கட்டியோட எண்ணெய் வாசனை ரெண்டாவது தியரியிலையும் சொல்லப்படுது. இந்த ஆய்வுல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காரணம் பில்கேட்ஸா இருக்கலாம், இல்ல போரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா இந்த ஆலங்கட்டி மழை ஒரு வார்னிங் சைன். உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுற ஒரு எச்சரிக்கை மணி. அவங்க கணிக்கிற தொடர் விளைவுகளை பாருங்க. இப்போ மத்திய கிழக்குல போர் நடக்குது, எண்ணெய் வயல்கள் எரியுது. இதனால கொஞ்ச நாள்ல பெரிய அளவுல மாசுபாடு உலகமெல்லாம் பரவும். அது வானிலைய பாதிக்கும். இதுக்கு அடுத்ததா உலக எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டு எரிபொருள் தட்டுப்பாடு வரும். கடைசியா எரிபொருள், பிளாஸ்டிக்னு எல்லா பொருட்களோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறி பெரிய பொருளாதார நெருக்கடி வரும். பாத்தீங்களா, எங்கேயோ நடக்கிற ஒரு போர் நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் எப்படி பாதிக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது.
இதுக்காகத்தான் இந்திய தலைமை ஒருவேளை லாக்டவுன் பத்தி பேசியிருக்கலாம்னு இந்த ஆய்வுல சொல்றாங்க. அதாவது வரப்போற எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கூட இருக்கலாம்னு அவங்க கருதுறாங்க. ஆக ஒரு விசித்திரமான ஆலங்கட்டி மழையா ஆரம்பிச்ச கதை கடைசியில மாசுபாடு, போர், பொருளாதார நெருக்கடின்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர் நிகழ்வா மாறுது. எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்மள எப்படி பாதிக்குங்கிறதுக்கு இந்த பெங்களூர் மழை ஒரு பெரிய உதாரணம். இவ்ளோ நெருக்கமா பிணைக்கப்பட்ட இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன உலகளாவிய கதைகள் ஒழிஞ்சிருக்கோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம உலகத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சாதாரண வானிலை நிகழ்வுக்கும் உலக செய்திகளுக்கும் இருக்கிற தொடர்பை நாம பார்க்க கத்துக்கணும். இந்த விளக்கத்துல எங்களோட இணைந்ததற்கு நன்றி.